பெருமக்களே, ஏசிஎஸ் அண்ணா வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன சாதனை பண்ணி நான் சொல்கிறேன். இப்போது இன்றைய அரசியல் தேர்தல் காரணமாக அண்ணன் வந்து இலவச கல்யாண மண்டபம், மாணவர்களுக்கான விளையாட்டு போட்டிகள் எல்லாம் நடத்தியிருக்காரு. இருந்தாலும் கூட அவர் இருக்கிறது ஆரணியாக இருக்கலாம், ஆனால் மாமியார் வீடு வந்து குடியாத்தம் தான். விட நெல்லூர்பேட்டை மாமியார் வீடு இடையில வந்து மாணவர்கள் இறந்துட்டாரு. இருந்தாலும் கூட அதையும் மனசில் வைக்காம அண்ணா பண்ணிட்டு இருக்க ஒரு சாதனைகளும் நிறைய. 1984 டாக்டர் எம்ஜிஆர் முதலமைச்சர் இருக்கும்போது கைக்காரன் கூப்பிட்டு நிற்க வச்சு ஜெயிக்க வச்ச வேலூர் மாவட்ட பாராளுமன்ற தொகுதி எம்பி ஆனார். அதுக்கப்புறம் இடையில நடந்த சம்பவத்தால் அண்ணா லாஸ்ட் டைம் கூட மிஸ் பண்ணிட்டார். அதே சமயத்தில் இந்த டைம் வந்து அண்ணா நிற்கிறாருன்னா full and fully 99.99% hope. ஏசஸ் அண்ணன் வாய்ப்பு எப்படி இருக்குது? இப்போ 99.99% hope சார். எந்த வித மாற்றம் இல்லை. நத்திங் இஸ் இட் நவ் சார். இன்னைக்கு நான் வேலை செய்கிறேன், கட்டுமானத்தில் தான் வேலை செய்கிறேன். நேற்று எங்கே போயிருந்தேன்னு கேட்டிங்கன்னா உள்ளி வளர்த்தூர் போயிருந்தேன். ஏசிஎஸ் அண்ணன் சிம்பிள்ஸை அடிச்சிருக்காங்க பாருங்கள். மற்ற சிம்பிள்ஸ் கம்மி, அண்ணனுக்கு அடிச்சு வச்சுக்கிற சிம்பிள்ஸ் அதிகம். அதே சமயத்தில் அங்கே மக்கள்லாம் சொல்கிறாங்க என்னன்னுட்டு, சார் செய்வார், ஒரு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக செய்வார், என் மக படிக்கிறான், என் புள்ள படிக்கிறான், அதுக்கான ஆயத்தமெல்லாம் பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் என் புள்ள ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கிறான், அதுக்கானும் ஹெல்ப் பண்ணுறாரு, எல்லாம் செஞ்சுருக்காரு. அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. ஒன்றும் இல்லை சார், சரி ஒன்று கதிரானந்த் சாருக்கு ஒன்றும் இல்லை, ஜெயிச்சுட்டு போனார். எத்தனை முறை தொகுதியில் வந்திருக்காரு, எத்தனை முறை தொகுதியில் வந்திருக்காரு. ஏன் சார், உங்கள் அரசியல் சாசனத்துக்காகன்ட்டு, உங்கள் சுயநலத்துக்காகன்ட்டு உங்களா நீங்களா ஏற்பாடு பண்ணுற மீட்டிங் வருவார். அன்னைக்கு வந்து இப்படி கை காமிப்பார், இப்படி கை காமிப்பார், பார்த்துக்கிறேன் செய்வோம் பாரு. ஆனால் போகும்போது எதுவுமே செய்யலை. உண்மை இப்போ சொல்கிறேன் நான். இந்த தொகுதியில் சுற்றி வர்றவங்க ஏன் குடியாத்திலே சுற்றி நிற்கிறா தெரியுமா சார்? மிஸ்டர் கதிரானா, டிஎம் கதிரானா, துரைமுகன் சன்னு ஏன் நிற்கிறா தெரியுங்களா? என்னைக்கு வந்து காமராஜர் பாலத்துக்கு மேலே அந்த வீடு 4ஆவது வீடு இடிச்சாங்களோ எல்லா மக்களும் கொந்தளிச்சு போயிருக்காங்க. யார் ஆட்சியில் நடந்தது? டிஎம்கே ஆட்சியில் நடந்தது. மக்கள் என்ன சொல்கிறாங்க, வீடு அந்த இடித்த வீட்டுக்கு நான் தரேன், இடம் தரேன், அங்கே தரேன், இங்கே தரேன் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் கொடுக்கல. என்ன கொடுத்தது கொஞ்சம் பேருக்கு, ஆனால் கணக்கு காமிச்சு 4000 பேருக்கு. 4ஆவது வீடு மக்கள் வந்து வீடு வசதி இல்லாமல் அவங்க சொந்த வீடு வச்சு கட்டி அவங்க சொந்த பணத்தை போட்டு வீடு கட்டினாங்க, இடிச்சிட்டாங்க இல்லைங்களா? அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சுற்றி நம்ம சரௌண்டிங்லேயே வாடகை இருக்காங்க. 3000 ரூபா, 4000 ரூபா, 5000 ரூபா அட்வான்ஸ் எவ்வளோ தெரியுங்களா? 15000 அட்வான்ஸு. ஏன் சார், நடுத்தர மக்கள் போல சார், கீழ்த்தரமான மக்கள் எப்படி சார் 15000 அட்வான்ஸ் தங்க முடியும்? 4000 5000 எப்படி சார் வாடகை கொடுக்க முடியும்? சொந்த வீடு இடிச்சு தள்ளி போட்டு எல்லாத்தையும் நிறைவு போட்டு இன்னைக்கு மேம்பாலம் கட்டுறாராம். கதிரான் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருனாக்கா, லாஸ்ட் டைம் வந்து காங்கிரஸ் அவர்கள் பேசினாரு, அந்த மேம்பாலத்தை கட்டுறதுக்கு நான் தான் முதல்னார். எப்படின்னு கேட்டு அது சொல்கிறாரு, நான் தான் முதல்ல டெல்லியில் பாராளுமன்றத்தில் நான் தான் பேசினேன், அந்த பிரிட்ஜை கட்டணம் தான் வழி பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் 3 மாதத்தில் முடிக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா எலெக்ஷன் முன்னிட்டு சொல்கிறீங்களே. ஏன் சார், இப்போ தானே 19 தானே எலெக்ஷனு, ஏப்ரல் 19 தான் எலெக்ஷனு. இதுக்கு முன்னாடியே இந்த 3 மாதம் டைம் கேட்குறியா? அது முன்னாடியே முடிக்க வேண்டியதானே, ஏன் முடிக்கலை? குடியாத்தில் ஏன் சுற்றி வர்றேன்னா, நெசவாளத்தில் அந்த பூங்கா சொன்னார், அந்த பூங்காவுக்கு ஆரம்பிச்சது அண்ணன் தானே. அதான் சொல்கிறாங்களே, எப்படின்னாக்கா அது எப்படி சொல்லணும்னா, நான் நடந்து வந்தேன், பாதை குழிப்பள்ளமாக இருந்துச்சு, நீ வரும்போது குழிப்பள்ளமாக இருந்துச்சு, நீ முடிச்சுட்டு போயிட்ட. இப்போ நேற்று வந்து ஒரு எப்படின்னாக்கா அது போட்டாராம், அதுமாரி அந்த குழிப்பள்ளத்தை சமாதானப்படுத்தி ரோடு போட்டாராம், அந்த ரோட்டு வந்து நடந்து வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி.